சுயம்பு சுயம்பு. என்னம்மா? காலையில இருந்து ஒரே இருமலா இருக்குடி. நைட்டு வர உடம்புக்கு முடியாம போயிட்டு. என்னம்மா சொல்ற? உடம்புக்கு முடியலையா? என்ன செஞ்சிச்சு? ஒரே இருமலா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப சோர்வா இருக்குடி. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போட்டி. சரிம்மா. பக்கத்துல தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. ஒரு 10 மணிக்கு போல கிளம்பி போவோம். கவர்மெண்டா? சுயம்பு, அம்மாக்கு கவர்மெண்ட்லலாம் பார்த்தா ஒத்துக்கிடாது. உடம்புக்கு எதுவும் முடியலன்னா சென்று பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போவா. அப்படி இல்லம்மா, இந்த ஆஸ்பத்திரியில பார்த்தா நல்லா கேட்கும். எனக்கே அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா நான் இங்கே தான் பார்த்துட்டு வருவேன். இல்லாட்டி கவர்மெண்ட் மாத்திரலாம் அம்மாவுக்கு ஒத்துக்கிடாது. பிரைவேட்டுக்கு போகலாம். ஏம்மா, பார்த்துட்டு தானே இருக்கா? அவளுக்கு கடை வேற 2 நாள் லீவு. கடையில் வேற வியாபாரம் இல்லை, கையில் காசும் இல்லை. நான் உன்னை எப்படி கூட்டிட்டு போவேன் சொல்லு? அப்படியா? சரி, மருமவன் கடைக்கு போனான்னா மெடிக்கல்ல இருமல் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு. அதை போட்டு பார்ப்போம். சரிம்மா. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் செந்திரனே நல்லா தான் பார்த்துக்கிட்டா. இப்போதான் வறுமை புரியுது. கோவச்சுக்கிட்டு வெளியே வந்தாச்சு. இனி எப்படி அவ வீட்டு வாசல நம்ம மிதிக்க முடியும்? பொறுத்து தான் போகணும். வேற வழி இல்லை. காசு இல்லைங்க. நேற்று தான் மருமகன் கொண்டு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. சரி, எதுவும் கடனை கூட அடைச்சிருப்பாவ. இம்மா. என்னம்மா? வா, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வரலாம். வேண்டாம்மா, அதான் துட்டு இல்லைன்னு சொன்னீங்க. 2 நாள் வரை கடை வர லீவு. எதுக்கு வீணா செலவழிச்சுக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தங்கச்சி வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வரலாம். பக்கத்தில் ஒரு அக்காட்ட 2000 ரூபா கடன் வாங்கிட்டு வரேன். அதை வச்சு பார்ப்போம். வேண்டாம் டி. நீயே கஷ்டத்தில் இருக்கா. மேலும் மேலும் கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வா, போயிட்டு வர வழியில அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போய் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம். நான் வரல டி. நான் இனி எப்படி அவ மூஞ்ச பார்க்கறது? சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டலில் இரு. நான் போய் பத்திரம் வாங்கிட்டு வரேன். எந்திரி, வா போவோம். சுயம்பு, என்னால் உனக்கு எதுவும் கஷ்டமாம்மா இருந்தா சொல்லிடு. நான் என் வீட்டில் போய் தனியாக கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிடுறேன். ஏம்மா, தனியாக கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேக்கா? முத்தா 2 பிள்ளையை பெற்று வச்சிருக்கா. தங்கச்சி இல்லைன்னா என்னம்மா, நான் உன்னே பார்த்துக்கிடுறேன். இப்போ என்ன, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்படி தானே? பக்கத்தில் சாந்தியா கட்ட 2000 ரூபா வாங்கியிருக்கேன். வா, கூட்டிகிட்டு போகிறேன். மருமவே எதுவும் சொல்ல முடியாவளா? ஏன் சொல்கிறாவ? பெத்த தாய்க்கு கடன் வாங்கி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீ வா. ஹாய் ரகு. ஹாய். என்ன எங்க ஊர் பக்கம்? இல்லை ரகு, உங்களை பார்க்கதான். என்ன பார்க்கவா? ஆமா, என் வீடும் தெரியாது. எந்த தைரியத்துல எங்க ஊருக்கு வந்த? இல்ல, எப்பயும் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல தானே உட்காந்துருப்பீங்க, அதான். ஓ, அப்படி. என்ன விஷயம்? இல்ல ரகு, நீங்க கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை திரும்ப கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அது எனக்கு இனிமே தேவைப்படாது. நீ உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் ரகு. ரகு, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க? ஆதித்தனார் காலேஜ்ல. அப்படியா? சரி சரி. ஆமா, எதுக்கு விசாரிக்கிற? இல்ல, நானும் ஸ்கூலை முடிச்சிட்டேன். நீங்க படிக்கிற காலேஜ்லயே சேர்ந்தா நல்லா இருக்கும் தான். வா வா. எங்க காலேஜ் நல்ல ஜாலியா என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கும். ஆமா, நடந்தா வந்தேன். ஆமா ரகு. சரியா போச்சு, போ. நான் வேணா துணைக்கு வரட்டா? இல்ல ரகு, பக்கத்துல தானே, நானே போய்க்குவேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. இவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் தயங்கி போறது? பேசாட்டிக்கு சொல்லிடலாம். ரகு. என்னம்மா, போகலையா? பயமா இருக்கா? நான் வேணா துணைக்கு வரட்டா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரகு. எனக்கு உனக்கு எனக்கு என்ன, வேற ஏதாவது ரெக்கார்டு வேணுமா? இல்ல ரகு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் பொண்ணே, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. ரகு, என் பேரு நந்தினி. நந்தினி, நல்லா தான் இருக்கு. மொத ஒரு பொண்ணு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அப்பா, அன்னைக்கு மழை வந்தாலும் வரும். வாடா சக்கரவர்த்தி, என்ன திடீர்னு என்னைய தேடி இவ்வளவு தூரம்? எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். சரி வா சக்கரவர்த்தி, உட்காரு. சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கே வந்திருப்பேன்ல. சொல்லியிருக்கலாம் தான், ஆனா நீ வர வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியுமான்னு தெரியல. அதான் நானே ஒன்னு தேடி வந்துட்டேன். சரி, ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. இருக்கிற சந்தோஷத்துல இப்ப எனக்கு பசிக்கவே இல்லை. என்ன சக்கரவர்த்தி, அப்படி என்ன உனக்கு சந்தோஷமான விஷயம்? விஷயத்தை கேட்டா நீயும் சந்தோஷப்படுவ. எங்க சொல்லு பாப்போம். என் மூத்த பையனுக்கு உன் மூத்த மகளை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல. ஆமா, நீ கூட தான் மூத்த பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னியே. ஆமா தர்மலிங்கம். இப்ப என்னன்னா, என் 2வது பையனுக்கு உன் 2வது பொண்ணை கட்டி கொடுப்பியா? என்ன சக்கரவர்த்தி, கட்டி கொடுப்பியான்னு கேக்குற? கட்டி கொடுன்னு கேளு. உன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் தர்மலிங்கம். என் பையன்கிட்ட இன்னைக்கு தான் கேட்டேன். நல்ல வேலை, அவன் யாரையும் லவ் பண்ணல. வீட்டுல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, என் மூத்த பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே 2வது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிற வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம் தர்மலிங்கம். ஒரு வழியா நம்ம 2 பேரும் சம்மந்தியாக போறோம். ஆமா, அதை நினைச்சா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்க உன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க முடியாதவனு. நல்ல வேலை, அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தான் கொடுத்து வச்சவன் உன் வீட்டுல என் பொண்ணை கொடுக்கறதுக்கு. சக்கரவர்த்தி,
ஒரு எட்டு வந்து என் பொண்ணை பார்த்துட்டு போயேன். இருக்கட்டும்டா, என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு, எப்போ வேணாலும் பார்த்துக்கிடுறேன். அதுக்கு இல்லடா, ஒரு எட்டு பொண்ணை வந்து பார்த்துட்டேன்னா உனக்கும் மனசு திருப்தியா இருக்கும்ல. இதில் என்னடா இருக்கு? அப்போ பொண்ணு போட்டா தாரேன், மாப்பிள்ளை கிட்டயாவது காட்டேன். தர்மலிங்கம் அவன் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டான், அம்மா அப்பா பார்க்குற பொண்ணையே கட்டிக்கிறேன்னு. இதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எதுக்கு? உன் ரெண்டாவது பொண்ணு என் வீட்டு மருமக போதுமா? இங்கே பாரு, நேரமும் காலமும் எப்படி கூடி வருதுன்னு. உன் பொண்ணு இனிமேதான் காலேஜுக்கே போகுதுன்னு சொன்னேன். 3 வருஷம் படிக்கும். என் பையனும் மூத்த பையன் 3 வருஷம் கழிச்சு ஃபாரின்லேருந்து வருவான். அவனுக்கும் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் வைக்கணும். ஏன் என் மூத்த பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் வச்சிடலாமா? நல்ல ஐடியா தான் சக்கரவர்த்தி. அப்போ அப்படியே பண்ணலாம். உன் மூத்த பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் வச்சிடலாம். நான் என் மூத்த பொண்ணை படிச்சு முடிச்ச உடனே அவளுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு, இல்லாட்டி நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுக்குறேன். தர்மலிங்கம் படிச்சு முடிச்ச உடனேலாம் வேண்டாம், அவ்வளவு அவசரம் இல்லை. நமக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. பிள்ளைய மெதுவாயே கட்டி கொடு. சரி சக்கரவர்த்தி. அதான் இந்த விஷயத்த வாங்கிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி கிளம்பட்டுமா? என்னடா சமந்தியாவு போறோம், இப்ப கூட கை நினைக்காம போனா எப்படி? வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. வேண்டாம் வேண்டாம், இன்னொரு நாள் வரேன். இப்போ சந்தோஷத்துல பசிக்கவே இல்லை. சரிடா. வீட்டில் போய் தங்கச்சிக்கிட்ட விஷயத்த சொல்லு. சரிடா. சரி வரேன்ன. நல்ல மனுஷன் இவன். வீட்டுல நம்ம பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். மூத்த பொண்ணுக்கு கிடைக்காட்டினாலும் நல்ல வேலை, ரெண்டாவது பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. ஆங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளு என்ன நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. என்னங்க பாட்டுக்கு எரிசப்பாட்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இத்தனை நாள் இந்த குரல் இந்த வீட்டுல கேட்காம ஏன் என்ன சொல்றது, இந்த வீடு வீடாவே இல்லை தெரியுமா? நம்பிட்டேன். வீடா இல்லாம தான் ஆளு ஜிலேபி குலோப் ஜாமுன்னு வாங்கி சந்தோஷத்துல சாப்பிட்டுட்டு இருந்தியலோ? என்னம்மா இது, அது முடிஞ்சு போனது. அதை விட ஏதோ ஒரு ஆசையில சாப்பிட்டுட்டேன். ஏங்க நான் தெரியாம தான் கேட்கேன். நீங்க ஒரு ஆசையில சாப்பிட்டுருவிய, உங்களுக்கு உடம்பு பூரா சுகர் இருக்கு. ஒரு நாள் பொட்டுன்னு போயிட்டின்னு வைங்க, உங்களை நம்பி இருக்கிற நான் என்னங்க ஆகுறது? எனக்குன்னு வேற யார் இருக்கா சொல்லுங்க? நீங்க மட்டும்தானே இருக்கிய. மீனாட்சி, நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான், மறந்துட்டியா? நான் போனாலும் நம்ம பையன் உன்னைய நல்லா தான் பாத்துக்கிடுவான். இல்லைங்க, அது ரொம்ப தப்பு. நம்ம பையனை நம்பி இருக்கிறது ரொம்ப தப்பு. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா. இனி அவன் வாழ்க்கையை நம்ம தலையிடக்கூடாது. நம்ம என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பையன் நம்மளை பாத்துக்கிடுவானுங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாதுங்க. உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தானங்க நம்ம பையனும் நினைப்பான். இதுல நம்ம ஊடைக்குள்ள போய் தொந்தரவா இருக்க கூடாதுலங்க. என்னம்மா இப்படி எல்லாம் உனக்கு யோசிக்க யாரு கத்து கொடுத்தா? தொந்தரவு அது இதுன்னு. நம்ம பையன் நம்மள பாத்துக்கிடுவான். இல்லங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் தான் நான் இருப்பேன். இதை மனசுல வச்சுட்டாவது இனிமே இந்த இனிப்பு சாப்பிடுறத விடுங்க சொல்லிட்டேன். சரிம்மா, நான் இனிமே சாப்பிடல. அத்தை. என்னம்மா? விக்கி ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லம்மா, ஃபோன் எதுவும் பண்ணலையே. ஏமா என்னாச்சு? இல்லத்தே, நான் காலையில இருந்து ஃபோன் போட்டு பார்க்கேன், நம்பர் சுவிட்ச் ஆஃப்னே வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஏங்க நீங்க ஒரு டைம் போட்டு பாருங்க. மீனாட்சி, எனக்கும் சுவிட்ச் ஆஃப் தாம்மா வருது. அம்மாடி, நேத்து ராத்திரி பேசுனியா? நேத்து ராத்திரி பேசுனேத்தே, காலையில கூப்பிடுறேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, ராத்திரி சார்ஜ் போட மறந்துருப்பான், அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துல அவனே கூப்பிடுவான். இல்ல மாமா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அம்மாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லத்தே, நான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நானும் வேணா துணைக்கு வந்துடட்டா? இல்லத்தே, நானே போயிட்டு வரேன். சரிம்மா. என்னங்க இந்த பையன் இப்படி இருக்கா? இவனா நம்மள கடைசி காலத்துல பாத்துக்கிடுவான். நீங்க வேற கட்டின பொண்டாட்டியே பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு துப்பு இல்ல இந்த பையனுக்கு. இவன் நம்மள பாத்துக்கிடுவானோ? மீனாட்சி, இப்ப நீ எதுக்கு கோவப்படுறமா? அப்புறம் என்னங்க, நமக்கு என்ன சொத்து இல்லையா, வசதி இல்லையா, என்னது இல்ல சொல்லுங்க பாப்போம். சும்மா வேலை வேலை வேலைன்னு. அப்புறம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணணும்? பொண்டாட்டி கூட இருந்து பாக்குறதுக்கு துப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் முடிஞ்சு அப்படி என்ன 10 பிள்ளை குட்டியை பெத்து போட்டுட்டாவ? இல்லைன்னா 10-15 வருஷம் ஆயிட்டா பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு? 6 மாசம் தான் ஆகுது. அந்த பிள்ளை மனசுல என்ன ஏக்கம் இருக்கும்? அவன் பாட்டுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா இந்த பிள்ளை பயந்துகிட்டு இருக்கலாம். இனி வரட்டு, வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு நான் பேசிடுறேன். நீ வேலைக்கே போக வேண்டாம், வீட்லயே இருன்னு சொல்றேன். வேலைக்கு போய் அப்படி என்னத்தை சேர்த்து வச்சிருக்கான்? ஐயோ, ஏன் தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இருக்கு. ஒரு பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டனோன்னு தோணுது. ஐயோ மீனாட்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்ன உங்க பையனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்படியே வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்தனா உள்ளூருக்குள்ள ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே பொண்டாட்டி கூடவே. இப்படி மாச கணக்கிலே போய் வெளியூர்ல தங்குவாவே. வரட்டு, என்னைக்கா இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அடிக்கடி ஃபோன் போட்டு பாருங்க, ஃபோன் எடுக்கானான்னு. சரிம்மா. கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நமக்கு தலைவலியே. போறதான் போறோம், பொண்டாட்டியும் கூட்டிட்டு போக வேண்டியதானே. எல்லா கம்பெனிலையும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். ஐயே,
என்ன இந்த மனுஷன் குனிஞ்ச நிம்மராமல கிடக்காரு. ஆபீஸ்க்கு வேற போறியா, எங்கனையாவது எந்திரிச்சு ஒளிவாருன்னு பார்த்தா ஒளிய மாட்டுக்கானே. இவரு போனாதானே ஸ்மெயிலியக்கா மீனை கொண்டுட்டு வருவாவே. குழம்பு வச்சு எடுத்துட்டு பிள்ளைக்கு கொண்டுட்டு போகணுமே. ஏங்க என்ன டீ? ஏங்க டீ கடைக்கு எங்கேயும் போவியல்ல? இல்ல போகல. போகலையா? இன்னைக்குன்னு பார்த்தா எங்கேயும் போகலையாட்டு இருக்கு. ஏங்க அது என்னது, நம்ம தோட்டத்துக்குலாம் இப்ப வெயில் நேரத்துல போக முடியாது. ஏன் வரவு எதுவும் இல்லையா? வரவு கிடக்கு. அப்புறம் என்ன? இல்லங்க, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டா? கையில என்ன பாத்திரம்? புளி கரைச்சிட்டு இருக்கேன். புளி கரைக்கிறியா? இன்னைக்கு ரசம் வைக்கலான்னு இருக்கேன், அதான் புளி கரைச்சிட்டு இருக்கேன். பைத்தியக்காரி, அதான் ரசம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? ஓ ஆமால்ல. அது வந்து ஏங்க ரசம் வெறுமையா சாப்பிட்டா நல்லா இருக்காது. கடைக்கு போய் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்துரு, இல்லை ஆம்லேட் போட்டு தரேன். இல்ல இன்னைக்கு முட்டை சாப்பிடுற மூடு இல்ல, நீ அப்பளம் பொரிச்சிரு. அப்பளமா? சரி, அப்புறம் எப்படியாவது வெளியே அனுப்பணுமே. என்ன டீ அங்க முணுமுணுக்குறா? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனை கொண்டுட்டு வந்துருவாவே. என்ன நீ வாங்கி என்ன நீ குழம்பு வச்சு கொண்டுட்டு போவே. இவரை எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளப்பணுமே.